Assalamualaikum. Welcome to Shala's Recipes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆலு பிரெட் சாண்ட்விச் எங்க பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்லா டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் ஆயில், 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது. ஜஸ்ட் குக் ஆனா போதும், ரொம்ப செவந்து வரணும் அவசியம் இல்லை. இப்போ குக் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்க நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு பிரெட் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் அதையும் சேர்த்துக்கோங்க, மல்லித்தலையும் தூவி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்டஃப் தயாராகிடுச்சு. 4 சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் நான், 2 சாண்ட்விச் செய்ய போகிறேன். இப்போது பிரெட்டு மேலே புதினா சட்னி அப்ளை பண்ணிக்கிடலாம். இன்னொரு பிரெட்டில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் புளிப்பு இருக்கையில் சாண்ட்விச் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃப் நம்ம உள்ளே வச்சிடலாம். இந்த பிரெட்டு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கிரில் பேன் எடுத்திருக்கேங்க, நீங்கள் நார்மல் பேன் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பிரெட்டுடைய சைஸ் சின்ன அளவுனால நான் 2 பிரெட்டையுமே ஒரே நேரத்தில் நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. கிரில் பேனில் வச்சிடலாம். நம்ம கிரில் பேனில் டோஸ்ட் பண்ணையில் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அங்கிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி விட்டுருங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க, கொஞ்சம் புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு குக் ஆயிடுச்சு. இது இரும்பு கடாய்ங்கிறனால சீக்கிரம் குக் ஆயிரும். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான ஆலு சாண்ட்விச் நமக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் சட்னி சாஸ் வச்சு சர்வ் பண்ணையில் அருமையாக இருக்கும். இது கூட நீங்கள் வெஜிடபிள் சேர்த்து செஞ்சாலுமே அருமையாக இருக்குங்க. அந்த பட்டருடைய ஸ்மெல்லு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.